இந்த கூடை இதுவரை வரையுள்ளதாக இருக்கிறோம். குழந்தைகளுக்காக நிகழ்ச்சி அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி புரோக்கராருக்கு வருகின்ற மாணவர்கள் நேயர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர் அவர்களையும் மாநகராட்சி மதிப்புக்குரிய துணை நிறுவனங்களையும் இப்பகுதியில் மாமன்ற உறுப்பினர் திருமதி நாகேஸ்வரி பாஸ்கர் அவர்களையும் அதே மாநகராட்சி உதவி சேர்க்கையாளர் உதவி வருவாயாளர் இளநிலைக்குரியாளர் வருவாயாளர் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்களையும் அதே சொந்த ஒரு 1.25 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும். இப்போ வேறு ஆணையர் இருந்தார். இப்போ நம்ம இப்போ ஆணையர் அமைச்சராக இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுவதும், அதாவது நம்ம மாவட்ட ஆட்சியாளர் தான் முழுவதும் ஒர்க்கர் நடத்துகிற பார்த்துருக்கோம். நம்ம முதலமைச்சர் ஒத்துழைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து தமிழ் நல்லா தெரியும். சில இங்கிலீஷ் மீடியம் படிக்கும், தமிழை மறந்து போகுது, தமிழை மறக்கூடாது, நம்ம மொழி அறியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தமிழகம் முழுவதும் 15 நாள் 20 நாள் ஒர்க்கர் நடந்திருக்கும். நடத்துனது இல்லாமல் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அவங்க தான் செக்ரட்டரியாக இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கு. இந்த முயற்சியும், அதாவது சும்மா இருக்கிற பார்க்கு இருந்தாலும் தேட்டரு எல்லாமே ஆக்டிவிட்டியாக இருந்தது. சயின்ஸ் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 130 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நிறைய கண்டுபிடிக்கலாம். காப்பர்னா என்ன, நம்மளுக்கு வந்து காப்பர் தெரியும், அலுமினியம் தெரியும், 2 தான் தெரியும். அதுலேயே நிறைய 7 வகை இருக்குது. நான் வரச்சில பார்த்தது அந்த மாதிரி நிறைய திட்டத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதிலே போட்டுன்னு சொல்லி இந்த முயற்சி செஞ்ச நம்மளோட மாவட்ட ஆட்சியர் இளம்பரசருக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் துணை ஆட்சியர் அவர்களே, மற்றும் துணை மேயர் அறிவியல் சார்ந்த திருநெல்வேலி சார்ந்த அதிகாரி அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களே, நம்ம கார்பரேஷன் சார்ந்த ஏசி எஸ்ஓ எல்லோரும் இருக்காங்க, மற்றும் அரசு அதிகாரிகள் இங்கே பிறந்துலாம் வந்திருக்கும். அதாவது இந்த வெயிலில் சின்ன பிள்ளைங்க வீட்டில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா அறிவும் கிடைக்குன்னு வந்திருக்கீங்க. நம்ம கவர்மெண்டோட நோக்கம், முதலமைச்சரோட உத்தரவு என்னன்னா, அரசாங்க பள்ளி மேம்படணும்னா நிறைய திட்டங்கள் இருக்குது. எங்கள் பொறுப்பில் 21 பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த பக்கத்தில் சாமல்புரம் 12th வரைக்கும் இருக்குது. அங்கே வந்து சிவந்தாங்குளம் 8th வரைக்கும் இருந்தாலும் 1060 ஸ்ட்ரென்த் இருக்காங்க. கொரோனாக்கு அப்புறமே வந்து எல்லாமே சிட்டிசன் மாறணும், ஸ்ட்ரென்த் ஏறணும்னால அதையும் நம்ம ஹைஸ்கூல் கேட்டிருக்கோம். அது நம்ம எம்பி மடமாக இருக்கட்டும், மாவட்ட கூட பேசி இந்த வருஷம் வரும்னு எதிர்பார்க்கணும். இதில் என்ன அப்படின்னா, நிறைய எக்யூப்மெண்ட். ஏன்னா அந்த பார்க் திறந்த புதுசில் ஒரு 21 மாதம் பயங்கர கூட்டம்னா மாவட்டத்தில் உள்ள அனைவரும் பார்க்குனாலே வந்து நம்ம மெட்ராஸ் போனால் தீம் பார்க் போவோம், அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க. நிறைய எக்யூப்மெண்ட் நொறுங்கி போயிட்டு. அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம்னா, நம்ம ஒரு ஐடியா பண்ணி ரூபா வச்சுருவோம், அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியும். உடனடியாக ரூபா வச்சோம். ஒரு பெரிய ஆளுக்கு எவ்வளோ சிறிய ஆளுக்கு வந்து கவுன்சில் தீர்மானம் போட்டு வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சது. இருந்தாலும் தெரு மக்கள் கோரிக்கை எங்களுக்கு உடனடியாக நாங்கள் வாக்கிங் போகிறது பார்க்கணும், எங்கள் பிள்ளைங்க படிக்க நாங்கள் பக்கத்தில் போனாங்க. அதுக்கு தான் அந்த குளத்தை சுற்றி, அதாச்சும் இது வந்து மழை பெய்ச்சல் நிறைய தண்ணி கட்டி கிடையாது. நான் சொல்கிறது முன்னாடி 3 ஆண்டுகள் முன்னாடி இருந்தாலும் ஒரு சின்ன பாண்டை கிரியேட் பண்ணிடுவோம். அது மிருகங்களுக்கு ஆகும், அனிமல் எல்லாத்துக்கும் ஆகும் கிரியேட் பண்ணி அதுலேயும் வேலை நடக்க போகுது. அப்போ இந்த இடம் வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தூத்துக்குடியில் இருந்தவங்கலாம் தெரியும் இந்த இடம் எப்படி இருந்தது. நமக்கு சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைங்க பயந்துருவோம். அதனால் சொல்கிறேன், எல்லாம் அந்த அம்மாவுக்கெல்லாம் சிரிக்கணும். அந்த இடம் வந்து நல்லா வந்தது காரணம் நம்ம முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், நம்ம எம்பி மாவட்டம் இந்த இடத்துல கட்டணும். இது வேற ஒரு இடத்துல வரதா இருந்தது. நம்ம மாவட்டத்தில் வேற ஒரு போரா வந்து மாநகராட்சியில் பணம்னால கட்டணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, கல்வியில் பல வகை இருக்குது. 8th வரைக்கும் போவீங்க, 10th வரைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளவங்கலாம் வந்து சென்னை சைடு போனீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம கம்மியாகவே இருக்கும். அதனால் நம்ம இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி கிளாஸும் வளர்த்துக்கலாம் தான் மாநகராட்சி ஸ்கூலில் பண்ணுறோம். ஏன்னா அரசாங்க பணத்தில் எந்த பணமும் வராது. அதனால் அந்த யார் எடுக்க வராங்க அதை நாங்களே பேர் பண்ணிடுவோம். அது சார் மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு பண்ணாலும் சரி, நம்ம ஆணையாளர் கொண்டு வந்தாலும் சரி. இதில் இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த கிளாஸ் வந்து சார் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. கோடை விடுமுறை ஜூன் 3 6 அது அரசாங்கம் என்னைக்கு முடிவு பண்ணுறதோ அன்றைக்கி ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக பார்த்தா தான் ஜாயிண்டாக வந்து படிக்கலாம், நிறைய ஆக்டிவிட்டி வரும். நம்ம ஒரு கிளாஸுக்கு போய் அது நம்ம அவங்களும் தப்பு சொல்லலை. ப்ரைவேட்டாக நிறைய இன்ஸ்டியூஷன் எடுக்காங்க. 2000 3000 ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸ் மாதிரி. இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்திருக்கும். இது நீங்கள் 100 பேர் வரவே பஸ் இல்லை. உங்கள் கூட படிக்கிற சக பிள்ளைங்க, நம்ம ஏரியா இது வந்து ரொம்ப நெருக்கடியான ஏரியா. இங்கேருந்து திரேஸ்வரம் வரைக்கும் கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடற்கரை இதில் 10 வார்டு இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் கூட நம்ம நார்த் சோன் தான் பார்த்துக்கோங்க. இதை நல்லா பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா வித அறிவு இதில் இருக்குது.
நீங்கள் வேணால் டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். நீங்கள் தான் வருங்கால தூத்துக்குடி, வருங்கால தமிழ்நாடு, வருங்கால இந்தியா. நாட்டு நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறது அதான். ஃபோனை பார்க்கலாம், ஃபோனை வந்து பார்க்கலாம், ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே ஃபோன் வழியாக தான் வருது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். அதனால் நிறைய பார்க்கு, சைக்கிள் லைன் எல்லாமே திறந்துருக்கும். ஏன்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தால் மன தைரியம் வரும். மன தைரியம் வந்தால் தான் நல்லா மைண்ட் ஃப்ரீயாக படிக்கலாம். ஏன்னா முன்னாடி 12th நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கலாம், 10th முடிச்சுக்கலாம். எதை நான் பியூன் வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பிஇ படித்தாலும் சரி, சாரே எடுத்துக்கலாம், ஐஏஎஸ் படித்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5 புக்கு ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் டே டு டே. நான் 7 வயசு வரைக்கும் போட்டிட்டு அப் டு டேட் நம்ம இருக்க முடியும். அதனால் நல்லா படிங்க. கல்வி ஒன்று தான் அசைஞ்சிட்டே இருக்கிறது. இந்த வாய்ப்புங்கிறது மீண்டும் ஒரு கல்வி சாருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்.